ராஜுபாய், தல தோனி, டாக்டர் அப்துல் கலாம் 3 பேத்துக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு வாகை ஸ்டோரிஸ். இது குட்டி ஸ்டோரி சீரீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது SLV3யோட லான்ச் பற்றி தான். ஆகஸ்ட் 1979 அன்னைக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ராக்கெட்டான SLV3யோட கவுண்டவுன் போயிட்டுருக்கு. உலகமே இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, சிஸ்டமில் ஒரு வார்னிங் சவுண்ட் வருது. ஆனால் அப்போது SLV3யோட ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்னிங்கை இக்னோர் பண்ணிவிட்டு ராக்கெட் லான்ச்சுக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாரு. ராக்கெட் லான்ச் ஆகுது. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக செகண்ட் ஸ்டேஜில் ஒரு மேல் ஃபங்க்ஷன் வருது. ராக்கெட் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழியே இல்லாமல் ராக்கெட்டோட பாத்தை டிஃபி பண்ணுறாங்க. அதிலிருந்த அந்த சேட்டலைட்டை பே ஆஃப் பெங்காலில் விழ வச்சிடுறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் ஒரு பெரிய ஃபெயிலியராக, ஒரு டிசாஸ்டரில் போய் முடிஞ்சிருச்சு. வெளியே ப்ரெஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ராஜெக்ட் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிளேம் ஃபுல்லாக அப்துல் கலாம் மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அந்த இடத்துல தான் சதீஷ் தவான் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் தான் அப்போது இஸ்ரோவோட சேர்மனாக இருந்தார். போய் போல்டாக ப்ரெஸ்ஸை பேஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு 11 monthsல SLV3யோட நெக்ஸ்ட் லான்ச் பிளான் பண்ணுறாங்க. அதாவது ஜூலை 18, 1980ல். அப்போவும் அப்துல் கலாம் தான் ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருந்திருக்காரு. இஸ்ரோவோட சேர்மன் சதீஷ் தவான் தான். இந்த டைம் SLV3 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. ரோஹிணியை சக்ஸஸ்ஃபுல்லாக எர்த்தோட ஆர்பிட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமும் சதீஷ் தவான் தானே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சதீஷ் தவான் என்ன பண்ணார்னா, டாக்டர் அப்துல் கலாமை இன்டர்வியூ கொடுக்க வச்சாரு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, தல தோனிக்கும் அப்துல் கலாமுக்கும் ராஜுபாய்க்கும் என்ன லிங்க் இருக்குன்ட்டு? ஃபெயிலியர் தாங்க. தோனி என்ன பண்ணுவார்னா, இந்தியா கிரிக்கெட் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது கப்பை டீம் கிட்ட கொடுத்துட்டு இவர் பேக் சீட் எடுத்துருவார். அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத போன டைம்லலாம் தல தோனி என்ன பண்ணுவார்னா, அவர் முன்னாடி பிளேமை தான் ஏற்றுப்பார். இதுதாங்க ஒரு ஃபெயிலியரான சுச்சுவேஷனில் டீமை நம்ம எப்படி லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான 2 பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்.